வணக்கம் TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி MIUI 12 பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஆன் ஹேண்ட்ஸ் கையில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ MIUI 12 கண்ட்ரோல் சென்டர் இப்போ உங்களுக்கு நீங்கள் MIUI 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது MIUI 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ MIUI விடுங்க, நீங்கள் Realme UI, கலர் UI இது மாதிரி எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இப்போ உங்களுக்கு MIUI 12 அந்த நோட்டிபிகேஷன் சென்டர் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஏபிகேவை இதுல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு உங்களுக்கு மாறிடும். இது கேட்க செமையா இருக்கு, பட் உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் ஆகுதுங்க. ஸோ அதை தான் என்னுடைய மொபைலில் நான் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க அந்த செமையான வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம அந்த MIUI 12 கண்ட்ரோல் சென்டரை எப்படி உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏபிகே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஏபிகே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் குரூப் இருக்குது, அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏபிகே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த மொபைல் வச்சிருந்தாலும் சரி அதை இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக அதை இனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி அந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஏபிகே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். நார்மலான ஒரு ஏபிகே மாதிரியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப் தான், இதுதான் ஆக்சுவலாக அந்த ஆப். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்சசபிலிட்டி, நோட்டிஃபிகேஷன், இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சர் கிடைக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு செட்டிங்ஸ் அலோவ் பண்ணும். செட்டிங் அலோவ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த புது லான்ச்சருக்கு அது மாறும். ஸோ லான்ச் எல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சென்டர் மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்து செட்டப் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, ப்ரீமியம் வெர்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் எல்லாமே நீங்கள் செய்யலாம். பட் ஆனால் இங்கே நீங்கள் மாடிஃபிகேஷன் அலோடு கிடையாது. ஸோ மாடிஃபிகேஷன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், பட் கலரை சேஞ்ச் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே கிடையாது. பட் ப்ரீமியம் 150 to 200 rupees நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நான் ஏற்றி வச்சிருக்க வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் தான், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ அதில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள ஸோ எனக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஷேட், கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும். நோட்டிஃபிகேஷன் ஷேட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை, இது நோட்டிஃபிகேஷன் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது இந்த சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம MIUI 12 செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் இதை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. அதுவும் இந்த ஆப்லேயே பண்ணலாம். ஸோ அது ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்லேயே அதையும் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது நல்லா ஒர்க் ஆகுது, ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி இது நான் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ண மாதிரியே இல்லை, ஏபிகே வச்சு இன்ஸ்டால் பண்ண மாதிரி இல்லை, ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மெயினாக மீ யூஸர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.